ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி எப்படியாவது வீட்டை விட்டு போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தோம்னா பாரதி வலிக்கு கீழே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு தண்ணியை ஊற்றி வைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆதி வலிக்கு கீழே விழுந்துறவோ ஆதியோட கால் விழுந்து இந்த மாதிரிக்கு உடஞ்சிருது. இதனால ஆதி வலியால் துடிச்சிட்டு இருக்கவும் இப்போ பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஆதி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவும் எங்கே பார்த்தோம்னா பாட்டி நினைக்கிறாங்க எப்படியோ யார் காலம் உடஞ்சி போச்சுது அது போகிறோம். ஆக மொத்தத்தில் ஆதி இன்னும் மித்ரா கூட போக மாட்டான், இந்த வீட்டில் தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா ஆதி வலி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்கவும் அடுத்தது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க காலில் கெட்டுப்பட்டு விடவும் அப்போ மித்ரா ஃபோன் பண்ணுறாங்க. ஆதி என்னாச்சுது கிளம்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஆதி சொல்கிறாங்க இல்லை மித்ரா என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆதி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ ஆதி நான் இப்படி கீழே விழுந்துட்டேன் என்னால் அதனால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சுதாகர் கேட்குறாங்க என்ன மித்ரா ஆதி கிளம்பியாச்சா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைண்ணா அவர் வரல அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது சொல்கிறாங்க மித்ரா. இது சொன்னதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த பாரதி போட்ட திட்டமாக தான் இருக்கும். ஆதியை அந்த வீட்டில் இருந்து வர விடாமல் தடுக்கிறதுக்காக அவள் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மித்ரா சொல்கிறாங்க அண்ணா எனக்கு ஆதி கிடைக்க மாட்டாராண்ணா, இன்னும் இந்த வீட்டுக்கு ஆதி வரவே மாட்டாரானா அப்படிங்கும்போது இங்கே பாரு மித்ரா நீ அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும் சரி நான் இப்போயுமே போய் ஆதியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ ஆதி அங்கே பார்த்தோம்னா அவங்க அதாவது ரூமில் இருக்கவும் பாரதி ஆதி பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்ததுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா மித்ரா ஆதின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே பாரதி அவங்கள பார்த்ததுமே எந்திக்கிறாங்க. என்ன பாரதி நீங்கள் எதுக்காக எந்திக்கிறீங்க பக்கத்துலேயே உட்காருங்க அப்படின்னு ஆதி சொல்லவும் இது கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பாரதி ஆதி பக்கத்தில் எவ்வளோ நெருக்கமாக இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ மித்ரா கேட்குறாங்க என்ன ஆதி என்ன ஆச்சுது எப்படி விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மித்ரா பாரதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே இவ பண்ணின வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆதி சொல்கிறாங்க எங்கள் பாரு மித்ரா என்னால் வர முடியாது அதனால நீ மட்டும் போறியா அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் அந்த இதுவே கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ண முடியும், அதனால நான் அந்த மீட்டிங்கே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாரதி நினைக்கிறாங்க இது எல்லாமே நீ போட்ட திட்டம் தானே, ஆதி எப்படியாவது இங்கேருந்து அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி மீட்டிங்னு சொல்லிட்டு ஆதிட்ட சொன்னேன். ஆனால் ஆதி வர முடியலன்னு சொன்னதுமே இப்படி கேன்சல் பண்ணிட்டு சொல்கிறேன் இது எல்லாமே நீ போட்ட திட்டம் தான், உன்னுடைய முகத்தறிய நான் கூடிய சீக்கிரத்திலே நான் ஆதிக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மித்ரா ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க ஆதி வாரீங்களா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதி சொல்கிறாங்க என்ன மித்ரா இப்படி கேட்டுட்ருக்கிற என்னால் காலை தூக்கி வைக்கவே முடியாது, நீ என்னென்னா இப்போ வாரியான்னு சொல்லி கேட்குற அப்படிங்கும்போது பரவாயில்ல ஆதி நான் ஆளுகளை வச்சு உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னுடைய கால் குணமடையட்டும் அது வரைக்கும் நான் அங்கே தான் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே மித்ரா எரிச்சலோடு இருக்கிறாங்க. எப்படியாவது ஆதி இங்கேருந்து நம்ம அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனால் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கவோ இப்போ பாட்டி இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ஆதியை வரமாட்டேன்னு சொல்லிட்டான், இதுதான் நம்மளுக்கு வேணும், ஆதி இந்த வீட்டுக்கு நீ வந்துட்டேல அந்த வீட்டில் இருந்து நீ போகவே முடியாது, நான் உன்னை விடவே மாட்டேன், எப்படியாவது உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்குள்ள அதுக்கப்புறமா பாரதி தான் உன்னுடைய பொண்டாட்டின்னு நீ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிடணும். மித்ரா என்னென்னமோ திட்டம் போட்டு உன்னை இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக அவள் எல்லாமே செய்வா, ஆனால் அந்த பாட்டி நான் எதுக்காக இருக்கிறேன், நான் போக விட்டுருவேனா என்ன, இதுக்கு பிறகு நீ இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது அப்படின்னு பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதியோட அம்மா வராங்க. என்னத்தை என்னாச்சு அப்படிங்கவோ இல்லை இந்த மித்ரா எப்படியாவது ஆதி இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறா, ஆனால் ஆதி வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அது மட்டும் இல்லாமல் ஆதியை போக விட்டுருவேனா என்ன, இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு ஆதி போகவே முடியாது, நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியோட அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அத்தை நான் உண்மையிலே நான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆதி இந்த வீட்டை விட்டு போகாமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இந்த பாட்டினா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மித்ரா எரிச்சலோட அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ பாரதி எங்கே பார்த்தோம்னா அவங்க ஆதிக்காக டிஃபன்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாட்டியும் பாரதியோட அம்மாவும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாரு தன்னுடைய புருஷனுக்காக அவள் எப்படிலாம் விழுந்து விழுந்து
டிஃபனை பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், ஆமாத்த நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆதியை விழுந்து விழுந்துல அவள் கவனிச்சிட்டு இருக்கிறா. மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசைகளை வச்சுக்கிட்டு தான் அவள் மித்ராவோட ஆதியை சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இருந்தாலாக்கும். இன்னும் பாரு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ வந்து ஆதிக்காக அவங்க பாரதி வந்து டிஃபன்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சதுமே கை துடைக்க துணி வேணும்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாரதி பார்த்தோம்னா தன்னுடைய சேலை முந்தானையே கொடுக்குறாங்க. இதை ஒளிஞ்சு நின்று பாட்டி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ, அப்போ அந்த சேலையிலேயே அவங்க தொடச்சிக்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ, அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து ஆதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஆதி, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க சொல்லியிருக்காங்களா, அதனால வாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது உடனே ஆதியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஆதியோட அதாவது கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ பாரதியும் ஆதியும் ஒன்று சேர்ந்து கீழே உட்கார மாதிரி இருக்கிறாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நெருக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்கவும், அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, பாரு இப்படியே வந்து அதாவது இருந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் சீக்கிரமாகவே வந்துடும். பாரதி விட்டுட்டு அவன் போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுதாகர் அங்கே வராங்க. என்ன மித்ரா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, அண்ணா அவர் நான் இங்கே இந்த வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன்னா ஆனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு என்னமோ ஆதி கிடைக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுதுன்னா அப்படிங்கமோ, இது கிட்டதுமே சுதாகர் சொல்கிறாங்க, மித்ரா அப்படிலாம் நீ கவலைப்பட்டு இருக்காத, அவனால தான் இப்போ நடக்க முடியல, அப்படி இருக்கும்போது எப்படி வர முடியும் அப்படிங்கும்போது நடக்க முடியாட்டாலும் கூட ஆளுகளை வச்சு நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். ஆனால் அப்படி இருந்தும் ஆதி வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு என்னமோ என்னை விட்டு ஆதி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிட்டே இருக்காருன்னு எனக்கு தோணுதுன்னா அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஆதி கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேட்கும் போது அது நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.